ஒரு ஜாதகத்துல சூரிய நீசம் பங்க விதியே பெறல, வலுவே பெறல, ஸ்தான வலுவே பெறல. அவர் உதாரணத்திற்கு சூரிய நீசம் பெற்றாலும் அம்சத்திலும் அதே வீட்டுல வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறாருன்னா வலு பெறுவார். இல்ல நீசபங்கம் அடையணும், இல்ல பரிவர்த்தனை அடையணும், இல்லையா திக்பலத்துல 10ஆம் வீட்டாவது வரணும். 10ஆம் வீடு அமைவுகள்ல யாருக்கு வர முடியும்னா, இப்போ ஒரு ஜாதகர் ஆதிபத்திய ரீதியில மகரத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா, மகரத்துல சூரியன் 10ல நீசன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல திக்பலத்தை பெறுவார். இது போல திக்பலம் நிறைந்த இடத்துல இருந்தா கூட ஓகே. சூரியன் ஸ்தான பலத்தை முழுவதுமா இழந்துருச்சுன்னா அவரோட ஆதிபத்தியம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஒரு ஜாதகத்திலே முழுவதுமாக கிரகம் நீசம் பெற்றால் அந்த ஆதிபத்தியம் கெட்டு போயிடும். குடும்ப ஆதிபத்தியம் மேஷ லக்ன ஜாதக சுக்கிரன் நீசமானா குடும்பம் இருக்காது, பார்ட்னரால ஆதாயமே இல்லை, எப்பயுமே பிரச்சனைகள் உண்டு. அதுபோல ஒவ்வொரு லக்னத்திற்கும் சூரிய நீசமானா அந்த ஆதிபத்தியம் கிடைக்காது, சந்திரன் நீசமானா ஆதிபத்தியம் கிடைக்காது, செவ்வாய் நீசமானா அந்த இரட்டை ஆதிபத்தியம் கிடைக்காது. குருவும் அப்படித்தான், புதனும் அதாவது சனி பகவானும் அப்படித்தான், சுக்கிரனும் அப்படித்தான். அப்ப விதியின் அடிப்படையில நீச கிரகங்கள் ஆதிபத்தியத்தை இழக்க செய்யும். அப்ப நீச கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல இருக்கிறது யோகமானா யோகங்கள்ல அது சாபம், அந்த ஆதிபத்தியம் கிடைக்காம போயிடும், ஜாதகருக்கு பிரச்சனை. அது இருள் கிரகமா இருந்தாலும் சனியா இருந்தாலும் சரி, செவ்வாயா இருந்தாலும் சரி. சனியோட காரகமும் மனுஷனுக்கு தேவை, செவ்வாயோட காரகமும் மனுஷனுக்கு தேவை. சனி சகிப்பு தன்மையை கொடுக்கிறார், செவ்வாய் போராட்ட குணத்தை கொடுக்கிறார், ரெண்டுமே மனுஷனுக்கு வேணும். அப்ப காரகத்தின் அடிப்படையிலும் ஆதிபத்தியத்தின் அடிப்படையிலும் எந்த கிரகமும் ஜாதகத்தில் நீசம் பெறுவது யோகம் அல்ல. ஆனா நீச கிரகம் ஒரு பாயிண்ட்ல யோகம் செய்யும், பங்க விதிகளை அடையும் பொழுது. அதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சூரியன் ஒரு ஜாதகத்துல நீசம், எப்ப இந்த நீசம் பெற்ற சூரியனால் லாபம் கிடைக்கும், ஆதிபத்திய பலனை அனுபவிக்க முடியும்னா சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஏதாவது ஒரு வகையில வலுபற்றே இருக்கணும். ஒருவேளை அவர் கண்ணில நீசம் கூட பெறலாம், ஏன்னா சூரியனை தாண்டி முன்பின் அவரால் பயணிக்க இயலாது. அப்ப சூரியனோட பரிவர்த்தனையில இருக்கலாம், அல்லது சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அங்கேயே ஆட்சியிலே இருக்கலாம், அல்லது அருகில் கன்னிமனையிலே நீசம் பெற்றிருக்கலாம். சூரியனுக்கு நீசபங்கம் நிகழ்ந்தே ஆக வேண்டும், அப்பதான் விதிப்படி யோகமாக செயல்படும். மற்ற எந்த அமையில சூரியனுக்கு நீசபங்கம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அந்த சூரியனுடைய ஆதிபத்தியமும் காரகரான நோய் நிவர்த்தியும் தலைமை பண்பும் தந்தை ஆதிபத்தியம் இருந்தாலும் முழு திருப்தி கிடைக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப சூரியன் நீசபங்கத்துல எப்படி எல்லாம் இருக்க முடியும்னா, ஒருவேளை நீசம் பெற்று 10ஆம் மனையாக அமர்ந்தாலும் 10ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்றாலும் இந்த சூரியனுக்கு பங்கம் வேலை செய்யும். நீசபங்கமா சூரியன் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கலாம், அல்லது சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஏதேனும் ஒரு வகையில வலுப்பெற்று நீசபங்கத்தை நிகழ்த்தணும். இப்படி இருந்தா தான் ஜாதகத்திலே சூரியன் வலுப்பெறுவார், இல்ல பரிவர்த்தனையில இருக்கலாம்.